வணக்கம். கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். மார்கார்னி எடுத்த விபரீத முடிவு, கனடாவில் மீண்டும் சூடுபிடிக்கும் அவசர நிலை சட்டம். 4 குழந்தைகளின் தாய் மரணம், கனடாவை உலுக்கிய சோக சம்பவம். வாடகைதாரர்களுக்கு ஜாக்பாட், கனடாவில் அறிமுகமான புதுமையான திட்டம். வாடகை பணமே முன்பணம், புதிய அதிரடி அறிவிப்பு. ஓட்டுநர்கள் விடுத்த எச்சரிக்கை, திங்கட்கிழமை முதல் இலவச பேருந்து பயணம், ஆனால் ஒரு பெரிய சிக்கல். கனடாவில் 30 மருத்துவர்களால் கண்டறிய முடியாத மர்ம நோயால் உருகும் முகம். கனடா மருத்துவத்துறையே வியர்ந்த மர்ம நோயாளி, முகத்தை இழந்த பெண். நெஞ்சை உருக்கும் சம்பவம், கனேடியர்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. இனி தொடர்வன விரிவான செய்திகள். 2022ஆம் ஆண்டு போடப்பட்ட அவசர நிலை சட்டம் செல்லாது என்ற நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மார்கார்னி அரசு மேல்முறையீடு செய்ய முடிவு செய்துள்ளது. பிப்ரவரி 14, 2022 அன்று ஜஸ்டின் ட்ரூடோ கனேடிய வரலாற்றில் முதல் முறையாக இந்த சட்டத்தை பயன்படுத்தினார். இதன் மூலம் நீதிமன்ற அனுமதியின்றி வங்கிக் கணக்குகளை முடக்கவும் போராட்டங்களை தடை செய்யவும் அரசுக்கு அதிகாரம் கிடைத்தது. இதை எதிர்த்து கனேடிய அரசியலமைப்பு அறக்கட்டளை அதாவது CCF தொடர்ந்த வழக்கில் நீதிபதி ரிச்சர்ட் மோஸ்லி இந்த நடவடிக்கை அரசியலமைப்புக்கு எதிரானது என தீர்ப்பளித்தார். ஜனவரி 16 அன்று பெடரல் மேல்முறையீட்டு நீதிமன்றமும் இந்த தீர்ப்பை உறுதி செய்தது. இந்த நிலையில் மார்கார்னி அரசு தற்போது உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய அனுமதி கோரியுள்ளது. தவறான ஒரு முடிவை அரசு மீண்டும் உறுதிப்படுத்துகிறது என CCF அமைப்பின் கிறிஸ்டின் வான் ஹெயின் கண்டனம் தெரிவித்துள்ளார். வரி பணத்தை வீணாக்காமல் உரிமைகளை பாதுகாக்க நீதிமன்றத்தில் போராடப் போவதாக CCF தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச பதற்றங்களுக்கு மத்தியில் பாதுகாப்பு திறன்களை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசிக்க கனடா மற்றும் 5 நார்டிக் நாடுகளின் தலைவர்கள் நோர்வேயின் ஓஸ்லோவில் சந்தித்துள்ளனர். 30,000 வீரர்கள் பங்கேற்ற நேட்டோ ராணுவ பயிற்சியை பார்வையிட்ட பிறகு கனடா பிரதமர் மார்கார்னி இதில் பங்கேற்றார். கிரீன்லாந்தை அமெரிக்காவின் ட்ரம்ப் நிர்வாகம் இணைத்துக் கொள்ளப் போவதாக விடுத்த அச்சுறுத்தல் குறித்து கார்னியிடம் கேட்கப்பட்டது. அதற்கு இறைமை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டின் கொள்கைகளுக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கிறோம் என்று தெரிவித்துள்ளார். கிரீன்லாந்து மற்றும் டென்மார்க் மக்களின் எதிர்காலத்தை அவர்களே தீர்மானிக்க வேண்டும். தேவைப்படும் பட்சத்தில் உரிய நடவடிக்கைகளுடன் நாங்கள் ஆதரவு அளிப்போம் என அவர் உறுதியளித்துள்ளார். இதற்கு டென்மார்க் பிரதமர் நன்றியை தெரிவித்துக் கொண்டார். நோர்வே மற்றும் ஜெர்மனியிடம் இருந்து நீர்மூழ்கி கப்பல்களை வாங்குவது தொடர்பான மதிப்பீடுகள் நடந்து வருவதாகவும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு மேலும் வலுப்படும் என்றும் கார்னி தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு போர் மற்றும் எரிசக்தி சந்தை ஸ்திரத்தன்மை குறித்தும் இந்த கூட்டத்தில் தீவிரமாக விவாதிக்கப்பட்டது. சாஸ்கெட்டுவன் மாகாண பட்ஜெட் தாக்கலின் போது நிதியமைச்சர் ஜிம் டெய்லர் கடந்த ஆண்டு அணிந்த அதே கருப்பு நிற காலணிகளையே அணியவுள்ளார். பொருளாதார நிச்சயமற்ற சூழலில் மாகாணத்தை பாதுகாப்பதன் அடையாளமாக இது பார்க்கப்படுகிறது. சாஸ்கெட்டுவனை பாதுகாத்தல் என்ற தலைப்பில் தாக்கல் செய்யப்படும் இந்த பட்ஜெட் பற்றாக்குறையை காட்டும் என அரசு ஏற்கனவே அறிவித்துள்ளது. இஸ்ரேல் ஈரான் போர் மற்றும் சீன வர்த்தக பாதிப்புகளால் எண்ணெய் மற்றும் உர விலைகள் உயர்ந்து வருவாய் குறைந்துள்ளதாக பிரீமியர் ஸ்கொட்மோ கவலை தெரிவித்துள்ளார். இருப்பினும் வரிகள் உயர்த்தப்படாது என்றும் சுகாதாரத்துறையில் செவிலியர் நியமனம் மற்றும் காத்திருப்பு நேரத்தை குறைக்க கூடுதல் நிதி ஒதுக்கப்படும் என்றும் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. பெட்ரோல் வரியை குறைக்க வேண்டும் என்ற எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையை நிராகரித்த அரசு தனிநபர் வருமான வரி குறைப்பு மூலம் ஏற்கனவே நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. கடந்த ஆண்டு உபரி பட்ஜெட் என அறிவிக்கப்பட்டு பெரும் பற்றாக்குறையில் முடிந்ததை சுட்டிக்காட்டி எதிர்க்கட்சிகள் விமர்சித்துள்ளன. கனடாவின் நோவா ஸ்கோஷியா கேப் பிரிட்டன் பகுதியில் கடந்த சனிக்கிழமை இரவு நடந்த பயங்கர விபத்தில் 23 வயது இளம் தாய் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். ஆல்பர்ட் பிரிட்ஜ் அருகே உள்ள லூயிஸ் பார்க் நெடுஞ்சாலையில் ஞாயிறு காலை இவரது உடல் கண்டெடுக்கப்பட்டது. உயிரிழந்தவர் காசி அலெக்சஸ் மார்லி ரீட் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இவர் 10 மாதங்கள் முதல் 7 வயது வரையிலான 4 சிறு குழந்தைகளின் தாயாவார். தனது 24வது பிறந்த நாளை கொண்டாட இன்னும் 2 வாரங்களே இருந்த நிலையில் இந்த துயரம் நிகழ்ந்துள்ளது. சம்பவ இடத்திலிருந்து தப்பியோடிய வாகனத்தின் பாகங்களை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். காரின் மாடல் மற்றும் ஓட்டுநரை அடையாளம் காணும் முயற்சியில் கேப் பிரிட்டன் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். தனது குழந்தைகளுக்காகவே வாழ்ந்த அந்த ஒரு அன்பான தாயை இழந்திருப்பதாக அவரது குடும்பத்தினர் கண்ணீருடன் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து குறித்து தகவல் தெரிந்தால் உடனடியாக போலீசாருக்கு தெரிவிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
பாரி பகுதியில் உள்ள ஜோர்ஜன் மாலில் செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணியளவில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அங்குள்ள மைக்கேல் ஹில் நகைக்கடையில் புகுந்த மர்ம நபர்கள் கையில் இருந்த ஆயுதங்களால் கண்ணாடி பெட்டிகளை உடைத்து ஸ்மாஷ் அண்ட் கிராப் வகையில் கொள்ளையில் ஈடுபட்டதாக நேரில் பார்த்தவர்கள் தெரிவிக்கின்றனர். கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் இந்த மாலில் உள்ள நகைக்கடைகள் 4 முறை இலக்கு வைக்கப்பட்டுள்ளன. இதற்கு முன் டியர் அமோரா ஜுவல்லர்ஸ் ஆகஸ்ட் 2024 மற்றும் 2025 2 முறை கொள்ளையடிக்கப்பட்டது. அதேபோல் கடந்த கிறிஸ்துமஸ் சமயத்தில் சாம் டைமண்ட் சென்டர்ஸ் கடையில் 14 வயது சிறுவர்கள் உள்ளிட்ட 5 மிளகுத்தூள் ஸ்ப்ரே மற்றும் சுத்தியல்களுடன் புகுந்து கொள்ளையடித்தனர். கைது செய்யப்பட்டவர்கள் பலர் இளைஞர்கள் என்பதால் அவர்கள் அடையாளங்கள் சட்டப்படி பாதுகாக்கப்பட்டுள்ளன. தற்போது நடந்துள்ள மைக்கேல் கில் நகைக்கடை சம்பவம் குறித்து பாரி போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கிச்சனர் பகுதியில் மார்ச் 17, 2026 அன்று அதிகாலை வேளையில் கடும் பனிப்பொழிவு காரணமாக 2 போக்குவரத்து லாரிகள் மோதி விபத்துக்குள்ளாகின. திங்கட்கிழமை இரவு சுமார் 10:45 மணியளவில் ஹோமர் வாஸ்டன் ஒல்லவார்ட் மற்றும் ஃபவுண்டன் ஸ்ட்ரீட் சந்திப்பு பகுதியில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. கட்டுப்பாட்டு இழந்த 2 லாரிகளும் சாலையோர பள்ளத்தில் விழுந்துள்ளன. இதில் ஒரு லாரி ஒருபுறமாக முற்றிலும் சாய்ந்த நிலையில் காணப்பட்டது. அதிர்ஷ்டவசமாக இந்த விபத்தில் யாருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை. இது குறித்த விசாரணையை ஒன்டாரியோ மாகாண காவல்துறை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். கனடாவில் வீடுகளின் விலை குறைந்தாலும் இளைஞர்களுக்கு வீடு வாங்குவது ஒரு சவாலாகவே உள்ளதாக ஆர்பிசி அதாவது ராயல் பேங்க் ஆஃப் கனடா நடத்திய புது ஆய்வு தெரிவிக்கின்றது. 68% கனேடியர்கள் வீடு வாங்குவதை ஒரு கனவாக கொண்டுள்ளனர். ஆனால் 32% பேர் மட்டுமே அடுத்த 2 ஆண்டுகளில் வீடு வாங்க முடியும் என நம்புகின்றனர். 44% பேர் தங்களின் நிதிநிலை குறித்து எப்போதும் கவலைப்படுவதாகவும் 46% பேர் வீடு வாங்குவது ஒரு பெரும் அழுத்தமாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். கல்கரி சேர்ந்த மாணவி ஒருவர் கூறுகையில், இளம் வயதில் முன்பணம் செலுத்துவதற்கு தேவையான பணத்தை சேமிப்பது என்பது மிகவும் கடினமான ஒன்றாக உள்ளது என தெரிவித்துள்ளார். ஆர்பிசி வங்கியின் மூத்த அடமான நிபுணர் தெரிவிக்கையில், பலர் தங்களின் பொருளாதார நிலை குறித்து பேசவே அச்சப்படுவதாகவும் ஆனால் சந்தையில் இப்போது பல வாய்ப்புகள் இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் கல்கரி சேர்ந்த ட்ரூமன் ஹோம்ஸ் நிறுவனம் வாடகையாளர்கள் வீடு வாங்குவதற்கு உதவும் வகையில் வாடகை மூலம் உரிமை அதாவது ரெண்ட் டு ஓன் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதில் வாடகையாளர்கள் செலுத்தும் வாடகை பணம் பின்னாளில் அவர்கள் வீடு வாங்குவதற்கான முன்பணமாக கணக்கிடப்படும் என்று அந்த நிறுவனத்தின் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மேலாளர் தெரிவித்துள்ளார். அதாவது வாடகையாளர்கள் செலுத்தும் பணத்தையே முன்பணமாக மாற்றும் ரெண்ட் டு ஓன் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த ஆய்வானது ஜனவரி 7 முதல் ஜனவரி 25 வரை 1719 கனேடியர்களிடம் இணையம் வாயிலாக நடத்தப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. பாரி டிரான்சிட் நிறுவனத்தை சேர்ந்த 220க்கும் மேற்பட்ட ஓட்டுநர்கள் வருகின்ற திங்கட்கிழமை முதல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட தயாராகி வருகின்றனர். புதிய ஒப்பந்தம் தொடர்பாக மார்ச் 20 அன்று நடக்கும் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாவிட்டால் திங்கட்கிழமை அதிகாலை 12:01 மணி முதல் இந்த போராட்டம் தொடங்கும். சமீபத்திய வாக்கெடுப்பில் 96.5% ஊழியர்கள் இதற்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். ஊதியத்தை விட பணி பாதுகாப்பு மற்றும் மருத்துவ சலுகைகளே இங்கு முக்கிய பிரச்சனையாக கூறப்படுகிறது. நிர்வாகம் அமெரிக்க தொழிலாளர் சட்டங்களை திணிக்க முயல்வதாக தொழிற்சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. தினமும் 10,000 மக்கள் பயன்படுத்தும் இந்த சேவையில் வேலைநிறுத்தம் நடைமுறைக்கு வந்தால் ரூட் 8 பேருந்து மட்டும் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை 70 நிமிட இடைவெளியில் இயங்கும். இந்த பேருந்துகளை நிர்வாக பணியாளர்கள் இயக்குவார்கள். வேலைநிறுத்த காலத்தில் பயணிகளுக்கு கட்டணம் வசூலிக்கப்படாது. அத்தியாவசிய மருத்துவ தேவைகளுக்கு மட்டும் சிறப்பு சேவைகள் வழங்கப்படும். கோ மற்றும் ஒன்டாரியோ நோர்த்லாண்ட் போன்ற பிற போக்குவரத்து சேவைகளிலும் மாற்றங்கள் இருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெள்ளிக்கிழமை நடைபெறும் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் திங்கட்கிழமை முதல் போக்குவரத்து முழுமையாக பாதிக்கப்படும் எனவும் தெரியவந்துள்ளது. வடக்கு ஒன்டாரியோவைச் சேர்ந்த 20 ஆண்டு அனுபவம் கொண்ட பாத பராமரிப்பு நிபுணர் கரினா ஹோர்ஹம் கடந்த 3 ஆண்டுகளாக ஒரு மர்ம நோயுடன் போராடி வருகிறார். அவரது முகத் திசுக்களை தொடர்ந்து அழித்து வரும் இந்த அடையாளம் காணப்படாத நோயால் 4 மாதங்களுக்கு முன்பு அவர் தனது மருத்துவமனையை மூட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுள்ளார். கனடாவில் 30க்கும் மேற்பட்ட நிபுணர்களை சந்தித்த போதும் 6 மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்ட போதும் அவரது நோயை கண்டறிய மருத்துவர்களால் இயலவில்லை. இந்த நிலையில் அமெரிக்காவின் ஓகியோ
ஒன்டாரியோவில் உள்ள உலக புகழ்பெற்ற கிளீவ்லண்ட் கிளினிக் சிகிச்சை பெற காரனா திட்டமிட்டார். ஆனால் ஒன்டாரியோ அரசு அவரது வெளிநாட்டு சிகிச்சைக்கான நிதியுதவி விண்ணப்பத்தை நிராகரித்துள்ளது. இதனால் ஆன்லைன் நிதி திரட்டல் மூலம் $30,000 திரட்டப்பட்டு சொந்த செலவில் அமெரிக்கா சென்று பரிசோதனைகளை முடித்து திரும்பியுள்ளார். கனடாவில் அபூர்வ நோய்களுக்கான முறையான சிகிச்சை மையங்கள் இல்லாததே ஹரினா போன்றவர்கள் அலைக்கழிக்கப்பட காரணம் என சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தற்போது அமெரிக்க பரிசோதனை முடிவுகளுக்காக காத்திருக்கும் ஹரினா மற்ற நோயாளிகளும் தங்களின் சுகாதார உரிமைகளுக்காக துணிந்து பேச வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன. மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய தமிழ் கனேடியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். அது மட்டுமில்லாது தொடர்ந்தும் வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக்கொள்வதற்கும் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருங்கள். வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது.